நிறைய பேருக்கு வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கும் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டருக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு ப்ளஸ் அவங்களோட ரியல் ஒர்க் என்ன, ஸோ அதில் இருக்கிற என்ன நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக டீப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவில் பவர்ஃபுல்லான மணி மேக்கிங் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டு தான். ஸோ அதில் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர்னு ஒரு குரூப் இருக்காங்க, ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்னு இருக்காங்க. ஸோ புரோக்கர்னா வந்து ஈஸியாக மணி மேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ப்ரொமோட்டர்ஸ் தான் ரியல் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, யாருக்கு அதிக லாபம் வந்து கிடைக்குது, யாருக்கு அதிக ரிஸ்க் இருக்கு, யாருக்கு அதிக டென்ஷன் இருக்கு, லாங் டேர்ம் க்ரோத் வந்து யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரியல் எஸ்டேட் புரோக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்களும் யார் விற்கிறாங்களோ அவங்களையும் ரொம்ப கனெக்ட் பண்ணுறவர் தான் இந்த புரோக்கர். ஸோ அவங்க வந்து லேண்டு ஓனர்கிட்டையும், அப்புறம் அந்த லேண்டை வாங்குறவங்க கிட்ட, அப்புறம் இன்வெஸ்டர்ஸ், ஸோ இவங்க மூணு பேர் கூடயும் கனெக்டடாக தான் இருப்பார். டீல் க்ளோஸ் ஆனதும் அவருக்கு கமிஷன் வரும், அவ்வளோதான். ஸோ கமிஷன் எப்படி வரும், ஒரு லேண்டையோ வீடியோ 50 லட்சத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1 to 2% அவருக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 50,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவருக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ நிறைய பீப்புள் ஏன் வந்து புரோக்கராக போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, ஈவன் ஆஃபீஸ் கூட தேவையில்லை, ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். அவங்க அந்த கான்டாக்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நெட்வொர்க் இருந்தால் போதும் இந்த புரோக்கர் வேலையை ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இந்த புரோக்கருக்கு மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, கான்டாக்ட்ஸு, அதுக்கு வந்து கால் பண்ணி எப்பயுமே அவங்களுக்கு அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது தான் புரோக்கரோட மெயின் டூல். இதில் பிக்கஸ்ட்டு உங்களுக்கு என்ன வந்து ஸ்கில் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக நல்லா பேச தெரியணுங்க, நல்லா கம்யூனிகேஷன் இருக்கணும், கன்வின்ஸ் பண்ண அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஃபாலோ அப் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நோட்டை போட்டு கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி லேண்டையோ வீடையோ ப்ராப்பர்ட்டியை வந்து வர வரைக்கும் அவங்கள ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற பிரச்சனைங்க என்ன அப்படின்னா, நிறைய பேர் டைம் பாஸ்க்கு வருவாங்க. லேண்டையோ வீடியோ வாங்குறவங்க நிறைய பேர் டைம் பாஸ்க்கு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் தான், சின்ன சின்ன லாஸ் தான். அவங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக வந்து இன்கம்லேருந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்புறம் டீல் அட் த எண்டு டைமில் வந்து போய் டீல் கேன்சல் ஆகிறது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் லாஸாக இருக்கும். அப்புறம் கமிஷன் இஷ்யூவாக இருக்கும். இப்போ சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது அவங்களுக்கு ப்ராப்பரான கமிஷனை தராமல் டிலே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் இதில் வந்து நிறையா இருக்குங்க. எல்லா ஏரியாவிலையும் நூற்றுக்கணக்கான புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அதனால் இதில் காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் வந்து சில டைம் மந்த்லி இன்கம் கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மந்த்லி இன்கம் கூட சில மாதம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஒரு பெரிய டீல் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல மணியை இதில் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ். இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுங்க, ரொம்ப நல்ல லெவல். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இருக்கிற லேண்டை வாங்குவார், லேண்டை வாங்கிட்டு லே அவுட் போடுவார், ஃப்ளாட்டு போடுவார், ரோடு போடுவாங்க, இபி அது வந்து சர்வீஸ் வாங்குவாங்க, வாட்டர் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்சு ப்ராஜெக்டை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த புரோக்கர்ஸுங்கிறவங்க தேவைப்படுவாங்க அவங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 ஏக்கர் வாங்குறாருன்னா அதை 50 பிளாட்டாக டிவைட் பண்ணுறாரு. அதை டிவைட் பண்ணி ஹை ப்ரைஸில் சேல் பண்ணுவார். இவங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒரு லேண்டை வந்து ஒரு 1 crore வாங்குறாரு, அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாரு. சர்வீஸ் வாங்குறது, வாட்டர் கனெக்ஷன், ரோடு ஃபெசிலிட்டி, ஃபென்சிங் போடுறது, ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு 20 lakhs செலவு பண்ணுறாரு. அப்போ டோட்டல் காஸ்ட் 1.2 crore. இந்த பிளாட்டை வந்து அவர் பிளாட்டு போட்டு 2 கோடிக்கு மொத்தமாக சேல் பண்ணுறாருன்னா அவருக்கு நல்ல ஒரு மார்ஜின் ப்ராஃபிட் வந்து இதில் வந்து கிடைக்கும். இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து எப்பயுமே இவங்க ப்ரொமோட்டர்ஸால தான் நல்லா டெவலப் ஆக முடியும். ஏன்னா அவங்க அந்த ப்ராஜெக்டையே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க. கமிஷன் மட்டுமே அவங்களுக்கு வந்து மணியை கொடுக்காது, மற்ற ஓவரால் ப்ராஜெக்டையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமோ, எந்த அளவுக்கு கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. எப்படின்னா,
இப்போ லோன் வந்து எடுத்து கொடுக்கறதுல நிறைய இஷ்யூ ஆகும். லீகல் இஷ்யூஸ், லேண்டே லீகல் இஷ்யூஸ் வரும். அப்புறம் அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் இதெல்லாம் வாங்குறப்ப அவங்களுக்கு, சிஎம்டி அப்ரூவல் இதெல்லாம் வாங்குறப்ப அவங்களுக்கு அப்ரூவல் இஷ்யூஸ் டிலே ஆகும். ஸோ அந்த டைமில் அமௌண்ட் வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்புறம் நிறைய பிளாட் வந்து சில பிளாட் எல்லாம் சேல் ஆகாமல், இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகல் ரியாலிட்டி தான் ரொம்ப அதிகங்க. அந்த லீகல் ரியாலிட்டியில் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இதில் வந்து கிங்கு. ஸோ மெயினாக இந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டா, இசி, பேரண்ட் டாக்குமெண்ட், தாய் பத்திரம், டிடிசிபி அப்ரூவல், சிஎம்டிஏ அப்ரூவல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் தாங்க இந்த ஜாப்ல வந்து ஒரு பெரிய கிங் மாதிரி. பெரிய ப்ராப்ளம் என்ன வரும்னா ஃபேக் லேண்டாக இருக்கும். அதாவது கோர்ட்டு கேஸில் ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபேக் லேண்டாக இருந்தால். ஸோ இந்த கோர்ட்டு கேஸ்லேயே ரொம்ப நாளைக்கு அந்த ப்ரொமோட்டரால் சிக்கி அடையும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதே போல் ஒரு நல்ல ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பரான லாயர்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க, சர்வேயரை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ரெக்கார்டை ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணால் அவங்க வந்து சம்திங் ஒரு ஸ்மார்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொமோட்டர்ஸ்னு வந்து அர்த்தம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த புரோக்கருக்கும் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் இருக்கிற லீகல் டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். புரோக்கருக்கு எப்பயுமே ரொம்ப லோ தாங்க லீகல் டிஃபரன்ஸு. அதனால அவங்களால ஒரு இஷ்யூ வந்ததுன்னா சால்வ் பண்ண முடியாது. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட புரோக்கர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே பெருசாக தேவையில்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு ஸ்பீச்சு, ஒரு மொபைல் ஃபோன், அவ்வளோதாங்க. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. அவங்க லேண்டை வாங்கணும், அதுக்கான செலவை பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப வெரி ஹையாக இருக்கும். ஆஃபீஸ் நீடட் பொறுத்த வரைக்கும் புரோக்கருக்கு கண்டிப்பாக ஆஃபீஸே தேவையில்லைங்க. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் கண்டிப்பாக தேவை. இது மாதிரி ஸ்டாஃபை வந்து யாரையும் ஹையர் பண்ண தேவையில்லை புரோக்கர். ஏன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலாகவே ஒர்க் பண்ணலாம். ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் அப்படி கிடையாது. வாட்ச்மேன்லேருந்து ப்ராப்பரான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லேருந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டாஃபையும் அவங்க தான் ஹையர் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு சேலரியும் பே பண்ணி ஆகணும். லீகல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் புரோக்கர்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக லீகல் ரிஸ்க் கிடையாது. பட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு ரொம்ப ஹை. ஏதாவது ஃபேக் லேண்டு இல்லை வந்து ப்ராப்பரான சொன்ன டாக்குமெண்ட்ல இருக்கிற சேல் பண்ணுறப்ப இருக்கிற ப்ராப்பரான வேல்யூவேஷன்லேருந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டியிலேருந்து இல்லைன்னா கண்டிப்பாக அது பெரிய லீகல் இஷ்யூவாக மாறும். ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் புரோக்கருக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, ஒரு மீடியம் ரேஞ்சில் தான் இருக்கும் சான்ஸ் கிடைக்கிறப்போ. மற்றபடி ரொம்ப லோவாக தான் இருக்கும். பட் ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹை. கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் புரோக்கர்ஸ்க்கு ரொம்ப அன்ஸ்டேபிளுங்க. எப்பயுமே அவங்க கையில் கேஷ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கேஷ் ஃப்ளோ, அதே போல் ரிஸ்க்கும் கூட. ஸோ கஸ்டமர் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புரோக்கர் கிட்ட எப்பயுமே அவங்க பேசுறது பெஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் வந்து எமோஷனலாக தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் சிட்டியாக வரப்போகுது, பயங்கர ஏர்போர்ட் ஏரியாவாக இது டெவலப் ஆக போகுது, இது வந்து இப்போ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறத ப்ரொமோட்டர்ஸால் அஷூரன்ஸ் குடிச்சு அந்த பையர்ஸ், அதாவது கஸ்டமரோட அவங்களோட ட்ரீமை வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து பீப்புள்ஸோட மைண்ட் செட் ட்ரீம் ஃபஸ்ட்டு தாங்க. அது வந்து அவங்களுக்கு லேண்டு மாதிரியே இருக்காது, அவங்களோட ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் சில எமோஷ்னல் கனெக்ட்ஸு. அதே போல் மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் புரோக்கர்ஸ் வந்து மெயினாக கான்டாக்ட்ஸுங்க, லோக்கல் நெட்ஒர்க்கிங்கு, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. ஸோ இது மூலிமா தான் அவங்க மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸே வந்து டெவலப் ஆகும். ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஆட்ஸு, பேனர் வைக்கிறது வெளியில் ரோட்டில், இன்ஃப்ளூயன்ஸரை பிடிச்சி வீடியோ போடுறது, ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் பண்ணுறது, சாம்பிள் வில்லாஸை ஷோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கை வந்து நிறைய ஷேர் பண்ணலாம். பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ்க்கு சைட் விசிட் பண்ணுறப்ப அதை பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸாக க்ரியேட் பண்ணுவாங்க அவங்களே. ஸோ அந்த டைமில் ஒரு சாப்பாடு கொடுக்குறது, லஞ்ச் கொடுக்குறதா இருக்கட்டும், ஜூஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், சில சாம்பிள் வில்லாஸை வச்சு அவங்களுக்கு ஆசையை வந்து
அவங்களோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜியும் கூட. இதுதாங்க எமோஷனல் செல்லிங் அப்படிங்கிறது. நீங்கள் இதில் இந்த புரோக்கர் ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புரோக்கராக இருக்கவங்க நாளைக்கு ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியலாக புரோக்கர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் கான்டாக்டை பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சரை பிடிக்கணும், ஜாயிண்டாக வந்து ஏதாவது லேண்டை வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஃப்ளாட் போட்டு அதை லார்ஜ் ப்ராஜெக்டில் சேல் பண்ணணும். எப்பயுமே நெட்வொர்க்கிங் தாங்க மணியாக மார்க்கெட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது புரோக்கர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதை அவங்க வந்து ஸ்மார்ட்டாக ஃப்யூச்சரில் ப்ரொமோட்டராக அவங்கள வந்து மாற்றிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சீட்டிங் இருக்குங்க. அதாவது இதில் இருக்கிற நிறைய டார்க் சைட்லாம் இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிறைய சீட்டிங்ஸ் இருக்கும், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப மாதிரி ஃப்ராடாக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் காசை கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் ஒன்று வாங்கணும், இல்லாட்டினா திரும்ப அதை வாங்குறப்போ பெரிய நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து நிம்மதி நிறைய கெட்டு போயிடும். அதனால நிறைய ஃபேமிலி வந்து அவங்களோட மைண்டே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு, அவங்க நிம்மதி கெட்டு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற டார்க் சைட்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அதனால கேர்ஃபுல் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. புரோக்கர் எப்பயுமே சேஃபர் சைடு தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான், அதே மாதிரி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க பிஸ்னஸை. நான் ப்ரொமோட்டர்ஸ் அப்படி கிடையாது, ரொம்ப ஹை ரிஸ்க்கு, அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு ஹையும் கூட. ஸோ லாங் டேர்ம் க்ரோத் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரொமோட்டர் சைடு இருக்குங்க. ஸோ பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக ப்ரோக்கராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்மால் ப்ரொமோட்டராக மாறி சின்ன ப்ராஜெக்டை சேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டைரெக்டாக ஹியூஜ் லேண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேல் பண்ண வேண்டாம். இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இன்னும் டீப்பாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரோக்கர் பெட்டராக நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரொமோட்டர் பெட்டராக நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.